தை மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை, தை செவ்வாயின் சிறப்புகள் என்ன? அன்னைக்கு நம்ம அம்பாளை எப்படியெல்லாம் வழிபடுறது நமக்கு இன்னும் அதீத தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. தெய்வத்தோட அனுகிரகத்தை முழுமையா எப்படி ஆடி மாதத்துல நம்ம முழுமையா பெறறோமோ அது மாதிரி தை மாதத்துக்குமே ஒரு சிறப்பு அம்சங்கள் இந்த இடத்துல விளக்கேற்றதுனால ராகு கேது இந்த நாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முழுமையான தீர்வு. நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா மாற்றம் இருக்கும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் பாலாஜி அவர்களை தான். நிறைய நல்ல விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ஜி, இன்னைக்கான டாபிக் வந்து இப்போ தை மாதம் ஆரம்பிச்சு நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் தை மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை, தை செவ்வாயின் சிறப்புகள் என்ன? அன்னைக்கு நம்ம அம்பாளை எப்படியெல்லாம் வழிபடுறது நமக்கு இன்னும் அதீத பலனை கொடுக்கும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, பிரத்யங்கரா தேவியை உபாசனம் பண்ணக்கூடிய அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு இந்த இடத்துல கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும். இந்த இடத்துல சிருஷ்டி ஒளியில் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பொருளுமே முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கும். அந்த அளவுக்கு அதீத சக்தி கொண்ட பொருட்களை நம்ம வந்து சித்தர் வழியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேரில் வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகரில் சர்வீஸ் ரோட்டில் ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு வந்து 9 வரைக்கும் நம்ம இருக்கிறோம். ஸோ வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் விடுறோம். ஸோ உங்களோட அந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தை செவ்வாய் அப்படின்னும் பொழுது தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. தெய்வத்தோட அனுகிரகத்தை முழுமையாக எப்படி ஆடி மாதத்தில் நம்ம முழுமையாக பெறறோமோ அது மாதிரி தை மாதத்துக்குமே ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துர்கை அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா துர்கையை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். துர்கை ஆலயத்துக்கு, அதாவது துர்கை அம்பாள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி அதில் சாறு பிழிஞ்சு அந்த தோளில் வந்து தீபம் வந்து ஏற்றணும். இந்த எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணும் பொழுது ஒரு பழத்தை கட் பண்ணால் 2 தீபம் கிடைக்கும். அது மாதிரி ஒற்றைப்படையில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றணும். 9 தீபமாக வந்து போடணும். அந்த வந்து இந்த தோலை வந்து கீழே வைக்கக்கூடாது, அகல் மேலே வச்சு தான் அதில் நல்லெண்ணெய் விட்டு ராவு கால நேரத்தில் வந்து தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் துர்கை அம்பாளுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தை செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு செவ்வாய் ஓரையில் வழிபாடு பண்ணுறது இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பூமி சார்ந்த, அதாவது ருண ரோகம் சொல்லுவாங்க. ஸோ உடம்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகளில் அவதிப்படுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், கோர்ட்டு வம்பு வழக்குகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுனால நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா வீட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் யந்திரான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் வடிவத்தில் நீங்கள் ஒரு கோலம் அந்த மஞ்சளாலேயோ இல்லைன்னா சந்தனத்தினாலேயோ வீட்டில் தரையில் அந்த ஸ்டார் கோலம் போட்டு, இல்லை நம்மக்கிட்டேயே அந்த ஸ்டார் யந்திரா இருக்குது அத்தி மரத்தில், விருப்பம் இருக்கிறவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் யந்திரம் அறிஞ்சு சரவண பவ அப்படின்னு எழுதி அதில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அகல் தீபமோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியிலான தீபத்தை வந்து ஏற்றலாம். பவழம் போட்டு நீங்கள் வந்து சிகப்பு திரியிட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும், செவ்வாயோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும். அதே நாளில் நான் வந்து பார்த்திங்கன்னா ராவுகாலம் நேரம் வரும். அந்த ராவுகால நேரத்தில் வீட்லேயே எலுமிச்சை பழத்தை கட் பண்ணுங்கள், அதோட சாறை பிழைங்க, அதில் லெமன் சாதம் பண்ணுங்கள். அந்த சாரில் லெமன் சாதம் பண்ணதில் நிறைய வேர்க்கலை வறுத்து போட்டு ஒரு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு தூவி
அதை அங்கே கோவிலுக்கு வரவங்களுக்கு தானம் கொடுங்க, அதில் விளக்கேற்றுங்க. அந்த தோலை வந்து அகல் தீபத்தில் உள்ளே வச்சு தான் விளக்கேற்றினா நல்லெண்ணெய் ஊற்றி. ஸோ அந்த இடத்துல விளக்கேற்றதுனால ராகு கேது இந்த நாகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒரு உரிதான ஒரு நாள். செவ்வாய் வெள்ளி அப்படின்றது அம்பாளுக்கு உரிதான நாள். அதே போல் முருகனுக்கும் ஒரு உரிதான நாள். இந்த நாளில் நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அதே போல் அந்த துர்கை அம்பாளுக்கு நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து போகும் பொழுது அங்கே அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்கி தரலாம். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எலுமிச்சை பழம் கட் பண்ணுறீங்களா, அந்த சாரில் லெமன் ரைஸும் பண்ணலாம். இல்லை லெமன் ரைஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா அந்த எலுமிச்சை பழ சாரில் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அபிஷேகம் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ எலுமிச்சை பழ அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் துர்கைக்கு அந்த செவ்வாய்க்கிழமையில். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 9 அந்த செவ்வாய்க்கிழமை இந்த அதுலேருந்து 9 செவ்வாய்க்கிழமை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தை செவ்வாயின் சிறப்புகள் தான் கேட்டேன். ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து 9 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப அழகான சிறப்பான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி. நன்றி. வாழ்வை மாற்றும் சிருஷ்டி